தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் களமிறங்கிய அண்ணன் சீமான் டிஆர்பிக்காக மட்டும்தான் இதை செய்கிறார்களா என்ற கேள்வியுடன் இந்த காணொலியை நம்ம தொடங்குவோம். அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நம்ம முதல்ல பதிவேற்றியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, 70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அடுத்து 70 ஆண்டு காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருந்துட்டு வருது. திராவிட சிந்தனை தான் இங்கு எங்கும் பரவி இருக்கு. அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள் கொண்டு வந்தாங்க. ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல் ரீதியாக இவர்கள் தான் நகர்த்தினார்கள்னு இப்போ வரைக்கும் பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெருமைக்கு பல ஆட்களை நம்ம காரணம் சொல்லலாம். ஏன்னா அந்த திராவிடம்ங்கிற ஒரு கொள்கையை தனக்குள்ளே ஏற்கிறோமோ இல்லையோ, இதை வைத்து நம்ம மக்கள் சரியாகணும்னு சொல்லி பல தமிழர்கள் அதனுடன் இறந்து பாடுபட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி அண்ணா தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரை பார்த்திங்கன்னா, திராவிடம்ங்கிற விடயத்தை விடாமல் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களோட கட்சியில் அந்த பேரை இணைச்சி வச்சிருக்கிற மிக முக்கியமான காரணமாக அதை தான் நான் பார்க்குறேன். ஆனால் சீமான் அவர்கள் இந்த அத்தனை விஷயத்தையும் கடந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 வருடமாக 2009 போரின் முடிவிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சொல்லாடல் எல்லாருக்கிட்டையும் வர வச்சிருக்காரு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். காரணம் ஏன் அப்படின்னா, அவர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் பிரபாகரனை பற்றிய வார்த்தைகள் பேசும்போது ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்திருந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் அவருடைய டிஷர்ட் போடுறது என்ன, அவருடைய வார்த்தைகள் பயன்படுத்துவது என்ன, அது மட்டும் இல்லாமல் தன்னை சிறையில் அடைப்பார்கள் தெரிந்தும் கூட தைரியமாக அவர் என் அண்ணன் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்காரு. அதற்காக இப்போ வரைக்கும் அவர் மேலே வழக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 125 வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக பேசின வாலாஜாபாத்தில் அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்படி அரசியல்வாதிகளுக்கான மரியாதை நம்ம தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 70 ஆண்டுகால அரசியலில் உங்களுக்கு தெரியும். வந்திருக்கிற அத்தனை திரைப்படங்களிலும் அரசியல்வாதிகளை சித்தரிப்பது அப்படிங்கிறது ஒரு கேவலமானவர், ஒரு கெட்டவர்கள்ங்கிற மாதிரியான பல விடயங்களை சித்தரிப்பாங்க. இன்னும் பலருக்கும் அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் அழுத்தி விதைச்சிட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை அப்படியே திருப்பி போடுற மாதிரி மொத்த இளைஞர்களும் தன்வயப்படி திருத்தி அவர்களுக்கு அரசியல் சாக்கடை தான், நாம் அதை சுத்தம் செய்வோம் அப்படின்னு இறங்கி வேலை பார்க்க வச்சுருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள், 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கூட இப்போ சூழலியல் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை நம்ம குறிப்பிட்டே ஆகணும். தனியார் தொலைக்காட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களை 3வது முறைக்கு மேலாக சிறப்பு விருந்தினர் அழைக்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் கூட அவர்களது டிஆர்பிக்காக அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அப்படின்னும்போது ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னா அவர்களுக்கு தேவை ஒரு வியூவர்ஸ் அப்படின்னும்போது பலரும் பார்க்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளை கொண்டு வரலாம். இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் அழைக்காமல் அண்ணன் சீமான் அவர்களை அழைப்பதற்கான காரணம் அவர் வளர்ந்து விட்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு, அது வேறு ஏதாவது நிகழ்வாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வில் கூட ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஆளை உட்கார வைக்கணும், சும்மா பேசிட்டு சிரிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அந்த மேடையில் என்ன பேசுகிறாருங்கிறத பார்க்குறதுக்கு மிகவும் ஆவலாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன். அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்தது ஒரு சின்ன ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறத ஒரு பறை இசையோட அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளே இறங்கி வராங்க. கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி ஞாயிறு மதியம் 1:30 மணிக்கு இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்திக்காரன் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் கிடைக்குமா பையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அண்ணன் சீமானிடமே கேட்குறாங்க. அதற்கு நக்கலாக அண்ணன் சீமான் அவர்கள் அடி வாங்குற ஒரு வேலை இருக்குது செய்கிறியா அப்படின்ட்டு எல்லாருமே அதற்காக சிரிக்கிறாங்க. இந்த வடக்கன் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை அரசியலாக்க வேண்டும், அந்த அரசியல் தமிழ் மக்களுக்கு புரிய வேண்டும் நினைக்கிற அளவுக்கு அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். தமிழ் தேசியத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த விஷயத்தை உணரணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதுலேருந்து பல வருடங்களாக நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காங்கிரஸை வீழ்த்தினது திராவிடம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது
சுதந்திரம் பெறாமல் நாங்கள் அடிமையாக கிடக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இந்த வார்த்தைக்கு நீங்கள் தமிழனே அடிமையாக கிடக்கிறாங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் 70 வருஷமாக கிடக்கிற அந்த திராவிடத்தை அடிச்சு நொறுக்கிய தமிழ் தேசியம் இப்போது வளர்ந்து விட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.